வாழ்க்கையிலே இந்த ஜெபம் என்பதை நாம் ஆன்மீக அளவிலே மட்டும் நாம் இதை பார்க்க கூடாது. கோயிலுக்கு வந்தா ஜெபம் பண்ணணும், கோயிலை விட்டு வெளியே போனா ஜெபம் பண்றதை மறந்துடணும், அல்லது ஜெபமே பண்ணக்கூடாது. ஜெபம் என்பது ஆலயத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு நிகழ்ச்சி என்றெல்லாம் நாம் சிந்தித்து விடக்கூடாது. அதற்கு மேலாக ஜெபம் என்பது அதற்கு மேலான ஒரு விஷயம். அது என்னவென்றால், ஜெபம் என்பது உறவு. ஜெபம் என்பது உறவு. அந்த உறவு என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஆகவே வாழ்க்கையிலே கடவுள் மனிதராக படைத்த பொழுது, கடவுள் நம் அனைவரையுமே மனிதராக படைத்த காரணமே ஒருவர் மற்றவரோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். உறவு என்றாலே ரிலேஷன், கனெக்ட்